Namaste. Greetings to all of you. Grandmaster Java Aksaruடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice இந்த புஸ்தகத்திலிருந்து on Conductivity அப்படிங்கிற டாபிக்ல பல நாட்களா நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கான முக்கியமான சூத்ரா இந்த டாபிக்ல என்னங்கிறத பார்ப்போம். Conductivity can be increased by doing invocation and salutation. Do these with consciousness, with the fire of the heart and with love. Conductivity increase பண்றதுக்கு invocation and salutation மிக முக்கியமானது அப்படிங்கறத சொல்றாங்க. invocation என்னது? நமக்கு மனமுருகி ஒரு தேவையை நம்மளோட மிக உயர்ந்த ஒருத்தவங்களுக்கு கேட்கிறோம் இல்லையா, அது வேண்டுகோள் சொல்றீங்க இல்ல வேண்டுதல் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. மனம் முருகி நம்மளோட ஒரு மிக முதிர்ச்சி அடைந்த ஒருத்தர்கிட்ட கடவுள்கிட்ட இல்ல மகா புருஷர்கள் கிட்ட குருமார்கள் கிட்ட வேண்டுதல் வைக்கிறோம் இல்லையா, இறைவா எனக்கு இது தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இன்வோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சல்யூட்டேஷன் என்னது? சல்யூட்டேஷன்னா நமஸ்தே சொல்ற மாதிரி, லார்ட் காட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த லார்ட்ங்கிறது நம்ம ஒரு சல்யூட்டேஷன். சர், இப்போ ஆபீசர்லாம் இருக்காங்க வச்சுக்கோங்க, மிலிட்ரியில ஒரு ஆபீசர் இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் சர் சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எஸ் சார், எஸ் சார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஹிந்தியில ஜி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மரியாதைக்குரிய. அந்த மாதிரி இதை சல்யூட்டேஷன் சொல்லுவாங்க. டீச்சர் என்ன சொல்ல பாக்குறாங்க, இங்க நம்மளுடைய கண்டக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அந்த மனமுருகி வைக்கக்கூடிய வேண்டுதல் மற்றும் அந்த சல்யூட்டேஷன் மிக முக்கியமானது. இன்வோகேஷனும் சல்யூட்டேஷனும் நம்ம கண்டக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணோம். இது முதல் செய்தி. இது செய்யும்போது do it with consciousness அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ கான்சியஸ்னஸ்னா ஆத்மாங்கிற உணர்வோடு இது செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கான்சியஸா இருக்கிறது யாரு? ஆத்மா தான். இல்ல நான் ஆத்மா அப்படிங்கிற உணர்வோடு இந்த வேண்டுதல் வைங்க. அப்போ உங்க தேவைகள் மாறிடும். இல்ல நீங்க உடல் நினைச்சு ஏதாவது கேட்டீங்கன்னா சாப்பிட்ற பொருளோ இல்ல வீடோ காரோ கேட்பீங்க. ஆனா ஆத்மாங்கிற உணர்வோடு நீங்க ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா என்னவா இருக்கும்? அது உங்க ஒளியை பிரகாசமாக்குறதுக்கு தேவையான எனர்ஜி. என்னவா இருக்கும்? அது தெய்வீக அன்பு, தெய்வீக அறிவு, தெய்வீக சக்தி எனக்கு வர மாட்டாங்க அப்படின்னு தான் கேட்க முடியும். இன்வோகேஷன் சல்யூட்டேஷன் மூலமா கண்டக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது முதல் செய்தி. ரெண்டாவது முக்கியமான செய்தியா கிராண்ட் மாஸ்டர் இங்க என்ன சொல்ல பாக்குறாங்க, இந்த இன்வோகேஷனும் சல்யூட்டேஷனும் நீங்க செய்யும்போது கான்சியஸ்னஸோட செய்யுங்க. கான்சியஸ்னஸோட செய்யுங்கன்னா எதை குறிப்பிடுறாங்க? நீங்க யாருங்கிற உணர்வோடு அதை செய்யுங்க. ஆத்மாங்கிற உணர்வோடு நம்ம வேண்டுதலோ இல்ல சல்யூட்டேஷனோ செஞ்சோம்னா அந்த தேவைகள் கம்ப்ளீட்டா மாறிடும். உடல் நினைச்சு கேட்கும் போது உணவு பத்தியோ இல்ல மற்ற பொருள்கள் பத்தியோ கேட்பீங்க, கார் வீடு கேட்பீங்க. ஆத்மாங்கிற உணர்வோடு கேட்கும் போது நம்மளுடைய ஒளியோட பிரகாசம் அதிகரிக்கணும், டிவைன் இலிமினேஷன் வேணும், தெய்வீக அன்பு வேணும், தெய்வீக சக்தி வேணும். இதுதான் நம்ம கேட்க முடியும். ஒளியோட பிரகாசம் எல்லாரையும் மற்ற ஆத்மாக்களை பிரகாசமாக்கணும். ஸோ அப்போ கான்சியஸா நம்ம வேண்டுதல் வச்சோம்னா நம்மளோட தேவைகள் மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ரைட்? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, do it with the fire of the heart. இருதயம் எதோட தொடர்புடையது? அன்பு, கருணை, இரக்கம், பாசம் சம்பந்தப்பட்ட மரியாதை, நன்றி உணர்வு சொல்லப்பட்ட குணங்கள் எல்லாத்தையும் இருதயம் ஆக்டிவேட் ஆனவங்களுக்கு அது வெளிப்படுத்த முடியும். அப்ப இருதய சக்கரத்தை நல்லா ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த இருதய சக்கரத்துல ஒரு மிக அதிகமான ஃபயர் கொண்டு வந்துட்டு, இந்த ஃபயர் சொல்ற உதாரணம் நீங்க என்ன சொல்ல பாக்குறாங்க, அந்த ஆக்டிவேஷன் சொல்றாங்க. ஹார்ட் சக்கர பிரமாதமான ஆக்டிவேஷன் கொண்டு வந்து ஒரு எமோஷனல் ஃபயர் கிரியேட் பண்ணிட்டு அந்த டிவோஷனை கொண்டு வந்துட்டு பக்தியை கொண்டு வந்துட்டு அந்த பக்தியில இருந்து நான் யாருங்கிற விழிப்புணர்வோடு சல்யூட்டேஷன் அண்ட் இன்வோகேஷன் செய்யும்போது நம்ம கண்டக்டிவிட்டி பிரமாதமா இன்க்ரீஸ் ஆகும். இதை குறிச்சுக்கோங்க. விஷ் யூ a great day. Namaste.